இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா #1 டிராவல் பிராண்ட். கவுன்சிலிங்க்கு வர்றவங்கள்ட்ட இருந்து நாம கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுன்றது ஒன்று இருக்கு. அதாவது லைஃப்பில் ஸ்ட்ரகிளில் இருந்து எந்திரிச்சு வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். பிளைண்ட் மேல் கணவர், ஃபீமேல் வந்து நார்மல், அப்புறம் 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நார்மல். இவர் இந்த மனிதர் பேச 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 இவருடைய நிறைய எக்ஸலண்ட்டான விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கிறத நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு எங்கேயோ அந்த பிளைண்டுன்றது ஒரு தொட்டுக்கிட்டே இருக்குமே, நமக்கும் கண்ணு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நமக்கு மட்டும் இப்படிலாம் இருக்குமே. மனைவியை நன்றாக புரிந்து கொள்கிற கணவன் தான். கேளுங்க அப்படின்றாரு. அவங்க சிரிக்கிறாங்க. ஒரு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். கண் இருக்கிற ஆள் கூட நம்மளை இப்படி புரிஞ்சுக்குவாங்களா, எப்படி இப்படி புரிஞ்சுக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் பேசிடுவாரு. கண் இல்லைன்றதுனால ஒரு சரியான ஹஸ்பண்ட் ஆகணும்னு நினைக்கல அவரு. தனக்கு ஒரு சென்ஸ் குறைவா இருக்குன்னும் போது நாம இன்னும் பொறுப்போட நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப தனக்கு எல்லா சென்ஸும் கரெக்டா இருக்கும்போது நாமெல்லாம் இன்னும் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்க வேண்டியிருக்கு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹர் சுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். போன எபிசோடில் வந்து பல டேட் டெவில்ஸ், டேட் லிட்டில் பிரின்சஸ் தொடர்ந்து இன்னைக்கு எந்த கவுன்சிலிங் பற்றி பேச போகிறோம்? அதாவது நம்ம வந்து நிறைய குடும்பங்கள் பார்க்குறோம். அதில் வந்து இப்படி ஒரு குடும்பத்தை யோசிப்போமான்னு தெரில. பிளைண்ட் மேல் கணவர், ஃபீமேல் வந்து நார்மல், அப்புறம் 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நார்மல். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் எதுவும் தேவைப்படலை. ஆனால் என்னை பார்க்க வந்ததுக்கு அவங்க ஒரு காரணம் வச்சுருக்காங்க. அது வந்து இந்த பையன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவல் டாக். அது அப்படி தான் வந்திருந்தாங்க. பையனுக்கான விஷயங்கள் பேசணும், அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்றது சொன்னோம். பட் இங்கே அது வழக்கமான கவுன்சிலிங் அந்த நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த இதிலிருந்து கொஞ்சம் விலகி இவர் இந்த மனிதர் பேச 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 இவருடைய நிறைய எக்ஸலண்ட்டான விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கிறத நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு, பிளைண்டு, ஆர்ஃபனில் இருக்கிறோம், இவங்கெல்லாம் அவங்களே வந்து இன்ஸ்பிரேஷன் தான். அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே கூட ஒரு எபிசோடில் இந்த லைன் சொல்லியிருக்கோம். அவங்களே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அப்போ அவங்கள மாதிரி மனிதர்களை, அதாவது லைஃப்பில் ஸ்ட்ரகிளில் இருந்து எந்திரிச்சு வர்றவங்க எல்லாருமே அவங்களே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ அவங்கள பார்க்கும்போது இவங்கள்ட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டியதும் இருக்குன்ற பார்வை எனக்கு எப்பவும் இருக்கும். ஸோ இப்போ இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவருடைய பிரச்சனைகளை பற்றி நான் கேஷுவலாக பேசி, எப்படி சார் ஒரு பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து பிளைண்ட் மேல், நார்மல் ஃபீமேல், 2 குழந்தைங்க நார்மல், அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயோ அந்த பிளைண்டுன்றது ஒரு தொட்டுக்கிட்டே இருக்குமே, நமக்கும் கண்ணு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நமக்கு மட்டும் இப்படிலாம் இருக்குமே. மோஸ்ட்லி அப்படி இருக்காது. அதை கடந்து வந்து தான் அவங்க திருமணம்லாம் செய்கிறாங்க. இருந்தாலும் அவரோட பக்கம் என்ன அப்படின்னும் போது அவர் பேசினது தான் இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பிளைண்ட் அப்படின்றதுலேருந்து இப்போ நம்ம பிறக்கும்போது நமக்கு வந்து மொத்தம் 5 சென்ஸ் இருக்குது. 5 சென்சஸ். பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, ஸ்மெல், டேஸ்ட், அப்படி 5 சென்ஸ் இருக்குது. இதில் ஒரு சென்ஸ் நமக்கு இல்லை, ஒரு பிளைண்ட். மீதி 4 சென்ஸில் தான் நான் அந்த உலகத்தை பார்த்துடணும். அதாவது ஸ்மெல் பண்ணி, இல்லை டேஸ்ட் பண்ணி, இல்லை உணர்ந்து, இல்லை கேட்டு, இவ்வளோதான் எனக்கான சென்ஸ் இவ்வளோதான். ஒரு சென்ஸ் இல்லைன்றதுனால, அதாவது 5 எல்லாருக்கும் இருக்கும்போது நமக்கு 4 இருக்குன்னா, அப்போ நம்ம 5 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குன்னா, இந்த 5க்கு ஈக்குவலாக வரணும்னா 6 செய்யணும். அப்போ தான் நம்ம 5க்கு ஈக்குவலாக நம்மளை பார்ப்பாங்க. அப்படின்னா இந்த பிளைண்டுன்ற ஒரு சேலஞ்ச், சவாலை வச்சுக்கிட்டே நாம் என்னென்னலாம் படிக்க முடியும், என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும் அப்படின்றத அவர் வந்து முடிவு பண்ணிட்டு, அவர் வந்து வருடம் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்குவார். நான் சொல்கிறது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து இந்த ஆடியோவில் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப வாட்ஸ்அப் வந்த காலகட்டங்களில் ரொம்ப இதாக இருக்கும். நமக்கு ஆடியோ வரும், யாரோ பேசி அனுப்புவாங்க, அதை கேட்போம். அப்புறம் தானே இந்த இப்போல்லாம் எல்லாம் எதாக இருந்தாலும் வந்துருச்சு, வீடியோலாம் நேரடியான்னு. அப்போ அந்த ஆடியோவில் பேசுவார். டெய்லி தன்னம்பிக்கை சார்ந்து பேசுகிறது அப்படின்னு அவர் வந்து
அதாவது அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்கக்கூடிய அளவுக்கான ஏதோ ஒரு செயலை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் நார்மலாக இருக்கிறதுக்கே இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நான் இன்ஸ்பைரிங்காக இருந்தால் தான் நான் நார்மல். ஒரு சென்ஸை நம்ம ஈக்குவலே பண்ண முடியாது. நமக்கு ஒரு சென்ஸ் போயிடுது அப்படின்னா ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி நாம் எது செஞ்சாலுமே வராது. இப்போ காது கேட்காது அப்படின்னா நம்ம என்னென்னமோலாம் செஞ்சுக்கிறோம். ஆனால் அது இயற்கையாக காது கேட்குறப்ப இருந்த அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து போச்சு, அவ்வளோதான். அது மாதிரி ஐ எம் பிளைண்ட், எனக்கு வந்து கண் தெரியலைன்றது அவ்வளோதான். ஆனால் அதுக்காக என்னென்னலாம் நான் என்னை வந்து சுப்பீரியராக வச்சுக்கணும். மனைவியை நன்றாக புரிந்து கொள்கிற கணவன் தான். கேளுங்க அப்படின்றாரு. அவங்க சிரிக்கிறாங்க. அவர் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேன் சார். அவர் ரொம்ப ஜோவியலாக சொல்கிறாரு. பட் ஒரு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண் இருக்கிற ஆள் கூட நம்மளை இப்படி புரிஞ்சுக்குவாங்களா, எப்படி இப்படி புரிஞ்சுக்கிறாரு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவர் பேசிடுவார். உனக்கு இது தேவையாச்சே அப்படின்வாரு. எங்கே பார்த்தாரு இவருன்ற மாதிரி இருக்கும். அப்போ அது இவங்க இதை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சார் நான் வந்து கண் இருந்து ஒரு தப்பு பண்ணி பிரச்சனையாச்சுன்னா இந்த உலகம் அதை பெருசாக எடுத்துக்காது. ஆனால் கண்ணில் நான் ஒரு தப்பு பண்ணி பிரச்சனை ஆகுதுன்னு வைங்களேன், ஒன்றே இவங்க என்னை பார்த்து பரிதாபப்படுவாங்க. உலகம் வந்து இவங்கள்ட்ட பொறுத்து போ, அவரே கண் இல்லை அப்படின்னு சொல்லும். இந்த லைன் நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா ஒரு சிறப்பான கணவன் எப்படி இருப்பாரு, அப்படி இருந்துடணும். குழந்தைங்கள்ட்ட டெய்லி பேசுறாரு. அதுவும் குறிப்பாக ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசி ஸ்கூல் அனுபவங்கள்லாம் சொல்லுங்க, நான் கேட்குறேன்றாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா பார்க்க முடியுமா அப்படின்றது குழந்தைங்க சொல்கிறாங்க. எங்கள் அப்பாலாம் என்கிட்ட டெய்லி பேசுவார் அப்படி. ஏன்னா அவங்க ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் பேசும்போது எங்கள் அப்பாலாம் என்கிட்ட பேசுனதே இல்லையேன்னு, யாரோ கண் இருக்கிறப்பா பேசுகிறதே இல்லை. ஆனால் கண்ணே இல்லாத ஒருத்தர் வந்து தான் சரியாக ஒரு சென்ஸ் நமக்கு இல்லைன்றதுனால நம்ம இன்னும் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு அந்த இடத்த நோக்கி அவர் நகர்ந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ வரையலாமா அப்படின்னு வரைகிறது, கண் இல்லை. ஆனால் ஒரு பேப்பர் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு நான் இருக்கும்போது அப்படியே வரைஞ்சி காட்டுங்க, அப்படியே வரைஞ்சா அது ஒரு முகத்தை அவரால் முடிஞ்ச அளவு கொண்டு வர்றாரு. கண் இல்லை, ஆனால் அவர் ஒரு 4 கார்னர் வச்சுக்கிறாரு. இதுக்குள்ள அநேகமாக நான் கரெக்டாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அவர் வந்து தனக்கிட்ட ஒன்று இல்லைன்றதுக்கு நிறைய விஷயங்களை செய்தாதான் நம்மளை வந்து நார்மலாகவே அந்த ஒரு இடத்துக்கு உலகம் மதிக்கும். நம்மளுமே அப்படிதான் உணர்வோம். அதாவது இப்போ நான் பிளைண்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்கும். நான் சுப்பீரியராக பண்ண ஆரம்பிச்சாதான் என்ன மதிப்பாங்கன்னா அதுவும் வேற ஒரு பிரச்சனை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது நான் அதையும் அவர் செய்யல. அவர் என்ன செய்யறாருன்னா, என்கிட்ட இருக்கிற கில்ட் கான்ஷியஸ் போகணும்னா நான் சிறப்பான விஷயங்களை செஞ்சா நானே முதல்ல என்ன மதிப்பேன், நானே என்ன வந்து சரியா உணர்வேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி அப்போ ஒரு வழக்கமான கணவர் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவர் செய்யறாரு. மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லு நீ சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு. மனைவி அங்கேருந்து சொல்கிறாங்க. மனைவி என்ன சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்றது ஒன்று தான் சார் வருத்தம், மீதி எல்லாம் சந்தோஷம்ன்றாங்க. சமைக்கிறது பார்க்குறது எல்லாமே பொண்ணு சொல்லுது, பையன் எடுத்து கொடுக்குறான், கணவர் சமைக்கிறாரு. எனக்கு அவரை பார்க்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்ணு வச்சுக்கிட்டு நம்ம ஏன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிறுக்கிய கான்சியஸ் அவர் வந்து கண் இல்லைன்றதுனால ஒரு சரியான ஹஸ்பண்ட் ஆகணும்னு நினைக்கல. அவர் தனக்கு ஒரு சென்ஸ் குறைவாக இருக்குன்னும் போது நம்ம இன்னும் பொறுப்போடு நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தனக்கு எல்லா சென்ஸும் கரெக்டாக இருக்கும்போது நாமெல்லாம் இன்னும் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கப்பல் அவங்க அல்லது ஃபேமிலி அவங்க. அவரும் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவரோட சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம், யாரோ வராங்களே அப்படின்னுவாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆமா யாரோ வராங்கன்னுவோம். அந்த சவுண்டை வந்து முதல்லயே இயல்பாவே வந்து ஒரு சென்ஸ் இல்லாதவங்களுக்கு மீதி 4 சென்ஸும் ஷார்ப்பன் ஆகிடும். ஏன்னா வேற வழி இல்லை, அதை வச்சுதான் அவங்க உலகத்தை சென்ஸ் பண்ண. பட் அது வந்து இயல்பா இந்த பிளைண்டுன்னு பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதுனா இவர் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் வருவார். இப்போ அவங்க யாரோ வந்திருக்காங்கன்னா இவருக்கு உணர முடியுது சில விஷயங்கள்லாம். குரலை கேட்டதும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு இவரே எந்திரிச்சு போய் சேர் எடுத்துட்டு வந்து போடுவார். நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சு, சேர் இங்கே தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க எந்திரிச்சு போனதும் சேர் கரெக்டாக கொண்டு போய் அங்கே வைக்கிறது. ஏன்னா இங்கே இருந்தால் தான் சார் எடுக்க முடியும் அப்படின்வாரு. அப்போ நீங்கள் இந்த ஒரு தன்னை எப்பவுமே அந்த ஒரு சூப்பர் ஜோன்னு ஒன்று சொல்லலாம், அந்த இடத்துலையே வச்சிருக்கிறது. அதுதான் சார் எனக்கு வந்து நான் பிளைண்டுன்றதை ஞாபகப்படுத்துறதே இல்லைன்றார். நான் பிளைண்ட் அப்படின்றத எனக்கு ஞாபகப்படுத்தும்ல சில விஷயங்கள். ஆனால் இப்படி நான் என்ன ஒரு சூப்பர் ஜோனில் வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு என்ன பிளைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஒய்ஃபுக்கு கால் வலிக்குது அப்படின்னு பிடிச்சி விடுவேன் சார் அப்படின்னு. இவர் ஒன்றும் ஒர்க் பண்ணாமல் இல்லை, இவருக்கான சில சேலஞ்சஸோடு என்னென்ன ஒர்க்லாம் செய்ய முடியுமோ அதை ஒர்க் பண்ணுறாரு, ரீசனபிளாக ஏர்ன் பண்ணுறாரு. இவரை வந்து ஒரு பரிதாபப்படுற அந்த ஸ்டேட்டஸ்லேயே அவர் வச்சுக்கிறது இல்லை. ஓகே, அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒய்ஃபுக்கு கால் வலிக்குது அப்படின்னா நான் கால் பிடிச்சி விடுவேன் சார்ன்றார்.
இந்த ஐடியா வந்து இங்கே இப்போ நம்ம பேசுறது ஒரு கால் பிடிச்சி விடலாமா பிடிச்சி விடக்கூடாதான்ற டிபேட் இல்லை. கண் இல்லாத ஒருத்தர் இவ்வளவு புரிஞ்சிக்கும் போது எல்லா சென்ஸையும் வச்சிருக்கிற நாம எங்கே மிஸ் பண்ணுறோம்? அவ்வளோதான் அவர் எனக்கு உணர்த்தினது. எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோம். அதனால தானே இவ்வளோ கவுன்சிலிங் வருது, இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பிரச்சனைகள் வருது. எப்படி ஒருத்தர் இவ்வளோ ஒரு ஒரு அவர் தான் ஆக்சுவலாக வரணும், கண்ணே இல்லை சார் அப்படின்னு அவர் தான் வரணும். அவர் தான் வந்து என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு வரணும். அவர் தான் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழணும். மற்றவங்க தான் வந்து சொல்லணும் அவர் கண் இல்லைனாலும் இப்படி கத்துறாரு அப்படின்னு மற்றவங்க தான் வந்து பேசணும். பட் அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னா அவரோட ரியலைசேஷன் சொல்கிறார். எனக்கு ஒரு சென்ஸ் இல்லைன்றதுனால நான் வந்து 5க்கு 4ன்னு தான் பார்ப்பாங்கன்னா நான் 6 இருந்தால் தான் 5ஐயே பார்ப்பாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி 5 இருக்கிறவங்க 8க்குள்ள போயிருக்கணும். இப்போ அது நடக்கலையே, அது ஏன் நடக்கலை அப்படின்றது அவர் சொல்லாமல் அவர் யதார்த்தமாக பேசுனதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. அதை வந்து நம்ம பார்க்குறவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. இது வந்து உங்களுக்கான ஒரு கவுன்சிலிங்கும் கூட சொல்லலாம் சார். ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கு வர்றவங்கள்ட்ட இருந்தும் ஒரு நல்ல கவுன்சிலராக இருந்தார்னா அவர் பாடங்களை கற்றுக்குவார். சும்மா நம்ம இங்கே வந்து பாடங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கோன்றதுலாம் அதெல்லாம் ஈகோயிஸ்டிக் வெர்ஷன். அது இங்கெல்லாம் யாருக்கும் பாடங்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அனுபவங்களை பகிர்ந்துக்கிறோம், அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ வர்றவங்கள்ட்டையும் நல்ல விஷயம், வர்றவங்க பூரா கெட்டவங்களா, வர்றவங்கள்ட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை கவுன்சிலரும் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படியான விஷயங்களையும் இருக்கிறப்போ நிச்சயமாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் இந்த மாதிரி பண்ணும்போது பொதுவாக மக்களுக்கு ஒரு பார்வை என்னென்னா, இப்போது நம்ம கமெண்ட்ஸ்லேயே கூட போடுவாங்க டாக்டர்னு எழுதுவாங்க. கீழே ஒருத்தர் வந்து அவர் டாக்டர் கிடையாது, அவர் ஏதாவது படிச்சிருந்தா தான் டாக்டர்னு எழுதுவார். நம்ம டாக்டர்னு சொல்லவே இல்லை, எந்த இதுலையும் சொன்னது கிடையாது. கவுன்சிலிங் அதாவது அவங்களா நினச்சிக்கிட்டு அதுக்கு அவங்களா ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறத நம்ம தூரம் இருந்து படிக்கும்போது இன்னும் அப்படின்னு இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். NLP அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இப்போ NLP மாடலிங் தி எக்ஸலன்ஸ்ன்ற அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களால தான் இப்போ இந்த பிளைண்ட் மாதிரியான ஒருவர் பேசும்பொழுது இவர்கிட்ட இருந்து நாம் என்ன எடுத்துக்கணுன்றதுக்கு வர முடியும். மாடலிங் தி எக்ஸலன்ஸ் என்னமோ ஒன்று இருக்கே, அதை எடுக்கணுமே அப்படின்றது. மற்றவங்களால வர முடியாதுன்னா மற்றவங்களும் வர முடியும். NLP ஸ்பெசிஃபிக்காக அதை படிக்க வச்சு எடுத்துகிட்டு வருது. இதை எடுத்துக்கோ, இந்த மனிதர்கள்ட்ட இருக்கிற நல்லதை நீ எடுத்துரு அப்படின்னு வருது. அப்போது அதை நாம் செய்கிறதுனால பார்க்குறவங்க டாக்டர்னு நினச்சிடக்கூடும். அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு பிளைண்ட், அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து கவுன்சிலிங்லாம் வரல. அவர் வந்து அவரோட பையன் படிப்பு பற்றி ஒன்று பேசினார், அதுக்கு விவரம் சொன்னோம். சார் சூப்பர் சார், நான் ஃபாலோ பண்ணுறேன் சார்ன்ட்டு கிளம்புறாரு அவர். ஆனால் அவர்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசினதில், அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் பகிர்ந்ததில் இவ்வளோ விஷயங்கள் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கே அப்படின்றது புரியுது. ஸோ அதைத்தான் இங்கே பகிரணும்னு நினச்சேன். ஓகே, 5லேருந்து 8க்காக மாறியே ஆகணும்னு பல பேர் இப்போ யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக மாறிடுவாங்கங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன் சார். நன்றி. தேங்க்யூ சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.